வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சூப்பரான டேஸ்டான ரெட் பீன்ஸ் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இந்த ரெட் கலரில் இந்த பீன்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களாங்க, இது ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டாங்க. 1/4 கிலோ எடுத்துட்டுங்க முந்தின நாள் நைட்டேங்க ஊற வச்சுட்டேன் நான். முந்தின நாள் நைட்டு ஊற வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் ஊறி இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சிங்க குக்கரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க குக்கரில் ஒரு 4 to 5 சவுண்டு விட்டுறலாங்க. கடைசி ஒரு 2 சவுண்டு சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போ ஒரு வடை சட்டியிலைங்க கொஞ்சம் சோம்பு எடுத்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க கறிவேப்பிலை போட்டுங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த 1/4 கிலோ சுண்டலுக்கு ரெட் பீன்ஸுக்குங்க ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு அதுவும் இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாங்க. அப்புறம் வாசத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஒன்றா ரெண்டாக தட்டி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இந்த வெந்த ரெட் பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, உப்பு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லைங்களாங்க, அவர் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தாங்கம்மாங்க கொஞ்சம் தண்ணி நிற்குங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். தண்ணி நம்ம அப்படி தான் அளந்து வைக்கணும், கொஞ்சம் தண்ணி சேர்ந்து வராப்பில் தான் வைக்கணுங்க. அப்போ தான் இதோடு சேர்ந்து வருங்க. அந்த தண்ணியில் தான் அந்த உப்பு அந்த இதெல்லாம் இறங்குங்க. ஸோ இப்போ இந்த வெந்த ரெட் பீன்ஸை தண்ணி அந்த வேக வச்ச தண்ணியோடய சேர்த்து இதில் வடை சட்டியில் எடுத்து போட்டுடணுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா அங்கே இந்த உப்பு முன்னே ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களாங்க. இன்கேஸ் உப்பு பத்தலினாங்க அதுக்கு தகுந்த உப்பு வேணால் மறுபடியும் போட்டுக்கலாங்க. அப்புறம் கறி மசால் தூளுங்க. முன்ன பச்சை மிளகா வாசத்துக்கு போட்டிருக்கோம், கொஞ்சம் காரம் அதில் இருக்கோங்க. இப்போ கறி மசாலா தூளும் இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. இப்போ தண்ணியே கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த தண்ணியோடு சேர்ந்து வேகும்போது தாங்க இப்போ நம்ம போட்ட மற்ற பொருள்லாம் இந்த சுண்டலோடு சேர்ந்து வருங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வேக வைக்கும் போதும் போட்டுக்கலாம், அதில் மிஸ் பண்ணிட்டோமா வேணால் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க ஜென்ரலாகவே இந்த சுண்டல் வெரைட்டி எல்லாத்துக்குமே கொஞ்சம் வாய்வு இருக்குங்க. அதனால் எந்த சுண்டல் வகையை செஞ்சாலுமேங்க அதில் கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க, சிம்மில் வச்சு நல்லா வேகட்டுங்க. வெந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னாங்க இந்த தண்ணி சுண்டுற அளவு வேகணுங்க. இப்போ பார்த்திங்களா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க. இப்போ தண்ணி சுண்டுற அளவு வேகும்போதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்க. இந்த கறி மசாலா தூள் மற்றெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்க. நல்லா அந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூங்க, நல்லா பூந்தூவலாக இருக்கிற தேங்காவை போட்டுங்க. அது கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டெல்லாம் தேவையில்லைங்க, ஒரு பூண்டு மட்டும் போட்டால் போதுங்க, இஞ்சி தேவையில்லை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம், இல்லை நைட் டின்னராக வச்சுக்கலாங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. செஞ்சு